Good Modike morning. Hi friends, this is Jasandya from Kanchipuram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா ஸ்பைருலினா. ஸ்பைருலினானா என்ன, யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்பைருலினா அப்படின்னா இது ஒரு நன்னீர்ல வளரக்கூடிய ஒரு பாசி, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நமக்கு 25,000 வகையான பாசிகள் இருக்காம். அதுல 76 வகையான பாசிகள் மட்டுமே உணவுல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1965ஆம் ஆண்டு அமெரிக்கால பெரும் பசியும் பஞ்சமும் இருந்ததாம். அப்போ அங்க இருக்கிற மக்கள்ல விட்டமின் மினரல்ஸ் குறைபாடுனால ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாங்க. ஆனா ஈஸ்ட் அமெரிக்கா, அதாவது மடகாஸ்கர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும் பசியும் பஞ்சமும் இருந்தது. ஆனா விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு இல்லாம இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற நீரை அருந்தி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த நீரை செக் பண்ணும் போதுதான் அதுல அதிக அளவு ஸ்பைருலினா வளர்ந்திருக்கிறத பார்த்தாங்களாம். சோ அப்படி நமக்கு நியூட்ரிஷன் மினரல்ஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைருலினா. சோ 1 கிராம் ஸ்பைருலினா சாப்பிட்டீங்கன்னா 1 கிலோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு நம்ம நாசாவே நமக்கு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு சூப்பர் குட் ஃபியூச்சர் ஃபுட் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், WHO இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் அயன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் உள்ளது. ஆக்சுவலா சப்ளிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும் தனித்தனியா. ஆனா விட்டமின் மினரல் சேர்ந்து இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைருலினா தான். 10 கிராம் ஸ்பைருலினால 364 கிலோகிராம் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்குதாம். 60 to 70% புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல 15 டைம்ஸ் அதிகமா அயன் நமக்கு கிடைக்குது. சோ இத தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு ப்ராடக்டா சொல்றாங்க. இதுல B6 B12 இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா டயபெட்டிஸ் பேஷண்ட் 6 வீக்ஸ் கண்டினியூஸா நம்மளோட ஸ்பைருலினா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் கம்மி ஆயிட்டு இன்சுலின் ப்ராப்பரா சுரக்குமா. இதுல நைட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஹை பிபி பேஷண்ட்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு சப்ளிமெண்ட். இது இறந்து போன செல்களை புதுப்பித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு உள்ளவங்க, கீழ்வாதம் உள்ளவங்க இந்த ஸ்பைருலினாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். 5 வயதுக்கு மேல யார் வேணா இதை எடுத்துக்கலாம். 12 வயது உள்ளவங்க 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்க ஒரு நாளைக்கு 4 கிராம்ல இருந்து 5 கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சூப்பர் ஃபுட், அதாவது மிராக்கிள் ஃபுட்னே சொல்லலாம். இது உங்களுக்கு இம்யூனிட்டி பவரா ரொம்பவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது கண்ணுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோதி கேர்ல கண்டாமினேஷனே இல்லாம, அதாவது கலப்படமே இல்லாம நமக்கு மோதி கேர்ல ஸ்பைருலினா கொடுத்திருக்காங்க. சூப்பர் குட் ஃபுட் இது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கொஞ்சமானதே. ஐ மீன் ஸ்பைருலினாவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்வைஸ் a day நம்ம மோதி கேர் சப்ளிமெண்ட் ஸ்பைருலினாவை சாப்பிட்டு நம்ம இம்யூனிட்டி பவரோட ஜாலியா நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.